A few moments later. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Seri Short. So நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்கேன். அதாவது பரங்கி மலைன்னு சொல்லுவாங்க. So this is exploring Chennai part 1. So இந்த எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். So பல வருஷம் கழிச்சு நான் இங்க வந்திருக்கேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ் guys. So ஹோல்னஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்க வந்திருக்கேன். So புதுசா யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க அதை பத்தி நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். So let's dive into the video guys. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டிங்கில் ஜீசஸ் ஸ்டாச்சு இருக்கும். அதோட பார்த்தா வெயில் கொள்ளுது கைஸ். இந்த யூஸ்வலாக வந்து இது மாதிரி வரும்போது வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் நீங்கள் பார்க்கலாம். அவர் எப்படி சஃபர் ஆனார் நமக்காக அப்படின்றத வந்து எல்லாமே காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் கைஸ். இந்த இடம் நான் ஏன் ஸ்பெஷல்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. மவுண்ட்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ன்றதால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மலை ஏறும்போதே ஒரு மாதிரி இருக்கேடா, சின்ன வயசுலேயாவது ஏறிட்டோம், இப்போ ஏற முடியலையே, என்ன கதைன்னு தெரியல. அது உடம்ப செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஸ்டாச்சூஸாக இருக்கும் ஃபுல்லாக. இப்போது கடவுள் வந்து எப்படி இது பண்ணார், எப்படி கஷ்டப்பட்டார், அது ரிலேட்டடாக வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தா. இங்கெல்லாம் பாருங்கள், திஸ் இஸ் த வியூ. அண்ட் அந்த சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸும் தெரியும் கைஸ். சின்ஸ் இது ஒரு மவுண்டன்ன்றதால எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து சின்ன வயசுல ஏறும்போது ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தா அசால்ட்டாக வந்த மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் மேலே. ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு வியூவெல்லாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஒரு வியூவை வந்து முடியல கைஸ், மூச்சு வாங்குறது பயங்கரமாக. பார்க்குறதுக்கு நார்மல் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது ஸ்லோப்பாக இருக்குன்றதால எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன், இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். இட்ஸ் a good experience actually. ஸோ இங்கே ஒரு வியூ இருக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து மெட்ரோ போகிறது எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். டிஜேயில் எப்படி உங்களுக்கு அவ்வளோ கிளியர் வியூ இருக்குமான்னு சொல்ல தெரியல, ஏன்னா சன் வந்து இந்த சைடு இருக்குன்றதால வியூ இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட we are enough close to reach top. Let's go and see. பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஸ்லோப்பு. இறங்கும் போதெல்லாம் பார்த்து தான் இறங்கணும். நம்ம வந்து ஸ்லிப் ஆகிட்டோன்னா கீழே போய் சேர்ந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட வந்துட்டோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த புல்லு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன வயசுலலாம் வந்து இறங்கியிருக்கேன் யாருக்கும் தெரியாமல். அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. ஸோ யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே, அது ரிஸ்க்கு தான். எங்கேயாவது ஸ்டெப்ஸ் இருக்குது, யாராவது பிடிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஃபுல்லாக மழைன்றதால நம்மளுக்கு தான் வந்து உயிர் ஆபத்தாகும். ஃப்ளைட்டெல்லாம் வரும் கைஸ். சி, ஃப்ளைட் இஸ் லேண்டிங் பாருங்கள். A few inches later. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஆனால் இருந்தாலும் வந்து ஏன்டா கத்தினே இருக்கிறான் அவன். ஐ திங்க் ஹீ இஸ் வெல்கமிங் அஸ். வெல்கம் பண்ணுறாங்க. ஓகே, இந்த சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன இந்த பூச்சிஸ் எல்லாம் இருக்கும், பார்த்தீங்களா, தெரியுதா? இது வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டாட்டட் பக். இங்கெல்லாம் ஏன் கேட்டு போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு வழி இருக்குது. இந்த சைடு போயிட்டு நம்ம சுற்றிட்டு கூட வரலாம். முன்னாடி இருந்தது கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும். இப்போடு பார்த்தீங்களா சங்கிலிலாம் இல்லை, வாயெல்லாம் அறுத்துட்டே போயிடலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பல வருஷம் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years மேலே இருக்கும் கைஸ். நான் இங்கே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த பிளேஸை. பட் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த இடத்துல மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் த ஹாப்பினஸ் வித் யூ கைஸ். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ட்ரி ஆகும்போது
சென்ட் தாமஸ் அவர்களோட சிலை இருக்கும். சி மை லார்ட் மை காட். ஸோ இங்கே வந்து ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். என்ட்ரன்ஸ் இது. திஸ் ஸ்டாச்சு ஆஃப் தாமஸ். ஹே குட்டி, ஓடுறான் பாங்க, ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங், அதாவது என்ட்ரி ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் திரும்பினோன்னா மேலே வந்து என்ட்ரன்ஸ் ஆகும். வி ஹேவ் ரீச் டாப். ஸோ எஸ் கைஸ், ஃபைனலி வந்து மவுண்ட்டுக்கு போயிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். என்னால் முடியல, அவங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஸ்வெட்டாக இருக்கும். ரொம்பவே நல்ல மெமரி கைஸ். ஆனால் இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்குது. ஒரு ஹோலினஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்பவே நல்லா போகும். ஸோ அந்த மாதிரி ஸோ நிறைய விஷயம் என்னால் காட்ட முடியல, ஏன்னா வந்து அங்கே ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு மேலே. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் அகெயின் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் மேலே வந்து ஒரு மியூசியமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னால் கவர் பண்ண முடியல, அது வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஏர்லி மார்னிங் வந்தேன்றதால ரொம்ப நேரம் வந்து நான் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour மேலேயே நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால வந்து இறங்கிட்டோம். ஸோ நான் டவுன் ரீச் ஆகிட்டேன். நடந்து வந்து முடியாமல் உட்காந்துருக்கேன் கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எஸ், ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து மீண்டும் மீண்டும் சந்திச்சுட்டே இருப்பேன் கைஸ். இதே மாதிரி சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஜீரோ. ஸோ அதனால் வந்து புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எஸ் கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.